ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி அனலைஸ் தான். ஓகேவா, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எப்பயும் போல் பிடிசி ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ பிடிசி ஓப்பன் பண்ணிப்போம். பிடிசி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கஸ்டமர்ஸான இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் சின்ன டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். 4 ஹவர்ஸில் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் கரெக்டாக. இந்த பார் ரெட் பார் ரெட் பார் பக்கத்து பார் இந்த பார் கிட்ட சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி இந்த லெவலில் ஹோல்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ வேணால் சின்ன ஷார்ட் டேர்மில் பை பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி பையிங் ஆகிடுது. நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இப்போ பார்க்காதவங்க நேற்று வீடியோ போய் பாருங்கள், தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ஒரு சின்ன ட்ரெண்டு மாதிரி வருது. ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இல்லை, ஒரு சின்ன ட்ரெண்டு. ஓகேவா, இப்போ நம்ம பிடிசி என்ன பண்ணலாம்? பிடிசி நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இது இப்போ இங்கே மேலே இவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குது. போயிடுச்சுன்னா அவன் இன்னும் பையிங்கில் இன்னும் பாசிட்டிவாக தான் இருக்குது. பிடிசி நம்ம ஷார்ட் டேர்மில் சொல்லலாம். ஏன்னா ஷார்ட் டேர்ம் தான் லாங் டேர்ம் டெசிட் பண்ணுவோம். அதேமாதிரி லாங் டேர்ம் தான் ஷார்ட் டேர்ம் டெசிட் பண்ணுவோம். இல்லை கோஇன்சிடென்ட் தான். ஓகேவா, நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். பிடிசி இன்கேஸ் இப்போ இந்த லெவல்கிட்ட ரெசிஸ்டன்ஸ் திருப்பி கீழே இறங்கினா அப்போ திரும்பி 41,930 இதை திரும்பி ஹிட் பண்ணான்னு வச்சுக்க. அப்போ இது செல்லிங்கில் வரது கூட நம்ம சொல்லிக்கலாம். டேரெக்டாக நம்ம 40,000 40,500 இந்த லெவல்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா, பையிங் திரும்பினா நம்ம 43,250 ஃபஸ்ட்டு டார்கெட் அண்ட் தென் செகண்ட் டார்கெட். அதுக்கடுத்து நம்ம பையிங் போகலாம். இப்போ பையிங்காக செல்லிங்கா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து தான் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம இது சொல்ல முடியும். இது பிடிசி. ஓகே, நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம்னா கீழே இருந்தாலும் மைனாவை பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பாருங்க 1 2 3 பிரேக்கர் கொடுத்தா திரும்பி மேலே போய்ட்டு இப்போ திரும்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு போகலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ இவனை நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நம்ம எப்படின்னா யூடியூப்பில் பொறுத்தவரைக்கு அனலைஸ் தான் பண்ணுவோம். பட் கரெக்டாக இந்தந்த கிரிப்டோ நம்ம பை பண்ணலாம், செல் பண்ணலாம், இந்த லெவல் இது நம்ம ரொம்ப அக்யூரேட்னு சொன்னால் அதை நம்ம டெலிகிராமில் நம்ம சிக்னலாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா, டெலிகிராம் நம்ம எல்லா வீடியோவிலும் இல்லை இது ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் டெலிகிராம் சேனலுக்கு. ஓகேவா, அதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஓகேவா. ஸோ அதனால் ஒரு காரணத்தினால நீங்கள் பாருங்கள். எல்லா டெலிகிராமில் தான் நம்மளோட ட்ரேடிங்கோட ப்ராஃபிட் அனலைசிஸ் எல்லாத்தையுமே நம்ம டெலிகிராமில் மட்டும்தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம டெலிகிராமில் சிக்னல்லாம் ப்ரொவைட் பண்ணது நிறுத்தியாச்சு. ஓகேவா, ஏன்னா அன்னெசரியாக சம்டைம் ப்ராப்ளம் இருக்காது. எப்போ நம்ம டெலிகிராமில் சிக்னல் ப்ரொவைட் பண்ணோன்னா இன்கேஸ் நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் யூடியூப் சேனலில் வீடியோ போடாமல் இருந்தால் அப்போ நம்ம டெலிகிராமில் சிக்னல் ப்ரொவைட் பண்ணுவோம். முதல் ரீசன். ரெண்டாவது டெலிகிராம் யூடியூப்பில் நம்ம வீடியோவில் அனலைஸ் பண்ண ஒரு கிரிப்டோ அதை நம்ம டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுவோம் சிக்னலாக. அதர்வைஸ் நம்ம டேரெக்டாக நம்ம எதுனா யூடியூப் வீடியோவில் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா, ஈவெண்ட்டை நம்ம பார்த்தோன்னா இப்போ கரெக்டான சினாரியோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ. டேயில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இப்போ கீழே வந்தால் ஒரு டபுள்யூ பேட்டர்ன் வருது. 1 hour இப்போ 8073 இதுக்கு மேலே போனால் மட்டும் நம்ம பையிங் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா, இப்படி ஆனால் செல்லிங் விட வாய்ப்பு இருக்குது. அதே இப்படி மேலே போயிட்டு இப்படி போனால் நம்ம பையிங் தான் ஆக்கிப்பு. ஸோ அதனால் இப்போத்தி நம்ம மைனை பை பண்ணலாம். ஓகே, அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் அதுக்கடுத்து வர கிரிப்டோஸும் நம்ம டேரெக்டாக பார்க்கலாம். இன்னும் கிரிப்டோஸ் இருக்குது. லூனா 2 வேணாம். ஜேஎஸ்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு ரேஞ்ச் சம்திங் ரேஞ்சிலே இருக்கான். இந்த லெவல் ரேஞ்ச் மாட்டின்னுக்கிறான் ஜேஎஸ்டி. ஓகேவா, வென்எவர் கரெக்டாக சொன்னால் ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த லெவலுக்கு மேலே ஓகேவா, இந்த லெவலுக்கு மேலே போனாலும் சரி, அதே மாதிரி இந்த லெவலுக்கு மேலே. ஓகேவா, இந்த லெவலுக்கு எப்போ இது ரெண்டு சைடு பிரேக்கர் கொடுக்கணும். மேலே பிரேக்கர் கொடுத்தா நம்ம இந்த லெவல் அட்டென்ட் பண்ணலாம்.
கீழே பிரேக்கர் கொடுத்தா ஃபஸ்ட்டு இந்த லெவல் அட்டைன் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஜிஎஸ்டி. ஸோ அதை வந்து நம்ம இன்னும் கரெக்டான இது வரல, பேட்டர்ன் பிரேக்கர் கொடுக்க வரல. ஸோ வெயிட் பண்ணிக்கலாம். தென் ஜிடிசி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப நாளாக வந்து இந்த இப்போ இருக்கிற லெவல் பார்த்தீங்களா, இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகினுக்குது. ஸோ இதை பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டேல பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் பேட்டர்ன் கிடைக்குது. பட் பார்த்தா உங்களுக்கு தெரியும், பையிங் பேட்டர்ன் கிடைக்குது. இன்கேஸ் இப்போ கீழே போய்ட்டு திரும்பி வந்து போனால் நம்ம பை பண்ணலாம். ஜிடிசி வந்து நம்ம பையிங் கொடுக்குறோம். நம்ம எதுக்காக வந்து பையிங் கொடுக்குறோம் ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறோன்னா, காரணம்னா அன்னெசரியாக வந்து நம்ம அந்த கிரிப்டோஸ்லாம் வந்து செல் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக நம்ம இங்கே WUSDT பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம செல்லிங் கொடுத்துருக்கோம். பட் நம்ம நினச்ச மாதிரி பாயிண்ட்ஸ் கிடச்சி திரும்பி வந்து மேலே வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. எப்போ எதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பை பண்ணலாம்னா, இதுக்கு மேலே தான் 2.860 மேலே இருந்தால் பை பண்ணலாம். அப்போ வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 2.660. ஏன்னா இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டாப் லாஸ். ஏன்னா இது வந்து ஒரு சப்போர்ட். இந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்னா கீழே சப்போர்ட்டை பிரேக் அவுட் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் ஓகேவா. இந்த லெவல் வேணாம் நமக்கு இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தா, அந்த லெவல் வேணாம். ஓகேவா, இந்த லெவல் போதும். காரணம் என்னன்னா, இது ஒரு சப்போர்ட். எப்படி இருந்தால் இங்கே வந்து புல் பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்னா செல்லிங் வரும். ஸோ எதுக்காக அவ்வளோ தரும். ஸோ அதனால் மேலே இப்போ 2.748 வந்து ஸ்டாப் லாஸும் 2.860 வந்து நம்மளுக்கான எப்படி சொல்கிறது, நம்மளோட பையிங் என்ட்ரி ப்ரைஸ். ஓகேவா. இப்போ ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி ப்ரைஸில் தான் இருக்காங்க என்னை பொறுத்தளவுக்கு. இப்போ கீழே வந்தாலும் இது செல்லிங் வரும். ஸோ கீழே தான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன இடத்துக்கு தான் போகும். டேயில் பேட்டர்ன் கரெக்டாகுது. டேயில் க்ளோசிங் கொடுத்தோன்னா நம்ம பை பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எதை வைக்கலாம்னா இதை வச்சுக்கலாம் நம்மளோட டார்கெட். ஓகேவா, 1 மினிட் ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆச்சு. அப்போ வந்து நம்ம டார்கெட் எது வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு பேட்டர்ன் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது பையிங்கில் இருக்கிறான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, டார்கெட் வந்து நம்ம எப்படி சொல்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா வேணாமன்றது நம்ம அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் டார்கெட்டுன்னு டேரெக்டாக நம்ம டார்கெட் இந்த லெவலில் போட்டு வைக்க வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா, WLD மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா EGLD, நம்ம WSDT வந்து பர்ஃபெக்டாக சொல்லலாம். அதுக்கடுத்து ஒரு கிரிப்டோன்னு சொல்கிற பார்த்தா நம்ம EGLD தான். EGLD பார்த்தீங்கன்னா மேலே நல்லா போயிட்டு ஒரு போல் பேட்டர்ன் இப்போ பிரேக் அவுட் கொடுத்துட்டு போயின்னுக்கலாம். இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுக்குற லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த லெவல் வந்து பை பண்ணிவிட்டு நம்ம வந்து டார்கெட் வந்து இவ்வளோ லெவல் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். EGLD நம்ம பையிங் கொடுப்போம். இது கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 60.560லேருந்து நம்ம 61.360. ஏன்னா சம்டைம் வந்து என்ட்ரி ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே போகிறதுனால வந்து நம்ம என்ன சொன்னோம், ஆர்டர் எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா. எனக்கு பொறுத்தளவுக்கு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டிவிட்டியை எடுத்துக்கிட்டு கீழே வந்து திரும்பி போக வாய்ப்பு இருக்கும். ஓகே. ஸோ EGLD. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா DYDXUSDT.P தான். DYDXUSDTனா ஆல்ரெடி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து டேரெக்டாக சொல்லலாம். நம்ம வந்து ஆல்ரெடி செல்லிங்க்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சொன்ன மாதிரி செல்லிங் வந்துச்சு. பட் இது வந்து பையிங்கில் அப்படியே மேலே ஏறான். அது இல்லாமல் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுதா, இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ இப்போ வந்து என்ன சினாரியோ இருக்குன்னா, இப்போ சொன்ன 3.032 to 2.942 இந்த லெவல் வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பையிங் ஜோன் இருக்குது. ஓகேவா. சப்போர்ட் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ மேலே போன வந்து கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா 4 ஹவர்ஸில் ஒரு இது வச்சுக்கோங்க. இங்கே ஒரு டபுள் பேட்டர்ன் கொடுத்துட்டு போகிறேன்னா 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் நம்ம பை பண்ணிவிட்டு குறைஞ்சி இவ்வளோ தூரம் கரெக்டான ஒரு எப்படி சொல்கிறது ஸ்டாப் லாஸ் தேவையில்ல. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் 3.41% தான். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ ஒரு 2.90 இந்த லெவல் வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இங்கே என்ட்ரி ப்ரைஸ். ஓகே. டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட்.
டிஒய்டிஎக்ஸ். ஓகேவா, பையிங் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்ஐ யூஎஸ்டிடி தான். இது வந்தீங்கன்னா சிடிஎஸ்ஐ வேணாம், அந்த கட்டால க்ரோ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், பார்க்காதவங்க போய் பாருங்கள். பூபா, எனக்கு பூபா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பிடிச்சிக்குது, தெளிவாக தெரியுது, அதனால தான் பிடிச்சிக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் பூபா பை பண்ணலாம். ஓகேவா, இப்போ இருக்கிற பேட்டர்ன் எப்படி பார்த்தீங்கன்னா, மேலே போனால் ஒரு என்ட்ரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதான். இப்போ பூபாவை பை பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இந்த லெவலில் பை பண்ணிவிட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம், பூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேண்ட் USDT.P தான். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு இந்த லெவலு. அதுக்கடுத்து அதை பிரேக் அவுட் கொடுத்து கீழே வாங்கிட்டு திரும்பி ஒரு இது வந்து இப்படி போகலாம், இப்படி மேலே போயிட்டு திரும்பி மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ பேண்ட் வந்து நம்ம கொஞ்சம் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ் ஒரு 10 to 20% நம்ம எதிர்பார்க்கலாம் பேண்டை பையிங்கில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக் USDT.P தான். பேக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கொடுத்துக்கலாம், பூபா மாதிரி இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த லெவலை வந்து நம்ம ஒரு பை பண்ணிவிட்டு மதியமே பை பண்ணியிருக்கணும், பட் இருந்தாலும் ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம். திரும்பி இங்கே இன்னொரு ரெஸ்ட் வந்தால் இந்த லெவல் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல். ஓகேவா, ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட், தேர்ட் டார்கெட் நம்ம பேக் வந்து பை பண்ணலாம். தென் 1000 LUNC USDT பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், இங்கே பாருங்கள். ஓகேவா, இந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை, ஸோ அதனால் விட்டுடலாம். 1000 NFT USDT பார்த்தீங்கன்னா வந்து டேல ஆல்மோஸ்ட் கட் ஆகுது. இங்கே பாருங்கள், இதுக்காக தான் சொல்கிறேன். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து மேலே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து மேலே போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இதோட ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து பெருசாக இல்லை, அங்கே இல்லை இந்த டபுள்யூ பேட்டர்னுக்கு கீழே கூட வச்சுக்கலாம். இந்த பேட்டர்ன் இந்த லெவலுக்கு இப்போ ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா, சப்போஸ் இது பிரேக் அவுட் கொடுத்தான்னு வச்சுக்கி கீழே தான் வந்தாலும் அப்போ வந்து நம்ம டார்கெட் இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். இல்லைனா இப்போ மேலே பிரேக் அவுட் கொடுத்து போனால் இப்போ கீழே எவ்வளோ தூரம் அதே அளவுக்கு மேலே வச்சுக்கலாம். ஓகேவா, 10,000 NFT USDTயா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ், அதையும் நம்ம பார்த்துருவோம். ப்ளஸ் வந்து 4 ஹவர்ஸில் டபுள்யூ பேட்டர்ன் கொடுக்கலாம். ஸோ ப்ளஸ்ஸை வந்து நம்ம பையிங்க்கு இப்போதைக்கு வேணாம், ப்ரிஃபர் பண்ண வேணாம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தா நம்ம நேற்று நமக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா அவாக்ஸு, பைக்கோ எல்லாம் பையிங்கில் ப்ராஃபிட்டில் கரெக்டாக தான் போயின்னுக்கிறானுங்க. இங்கே பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும், ஆல்மோஸ்ட் இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்கன்னா 12.52% ஏறிக்கலாம். நீங்கள் டெலிகிராமில் போனீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம இதோட ப்ராஃபிட் வந்து அனலைஸ் பண்ணி போட்டுருப்போம். ஐ மீன் ப்ராஃபிட் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். சிம்பிளாக சொன்னால் சிஎஃப்எக்ஸு, ஓஜிஎன்னு மோஸ்ட்லி எல்லாருமே நல்ல லெவலில் கொடுத்துருவாங்க. WLD தான் பார்க்கணுங்க. இனிமேல் ப்ராஃபிட் அனலைஸ் வேணுன்னா நம்ம கடைசியாக கூட ரொம்ப பெருசாக மேசிவாக ப்ராஃபிட் நல்லா இருந்தோன்னா நம்ம கடைசியாக வந்து வீடியோட எண்டிங்கில் நம்ம ஐ மீன் அனலைஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கிடச்சிருக்கும், ஆல்மோஸ்ட் 33.27%. நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நம்ம 4 வச்சுக்கலாம். ஓகேவா, ஏன்னா 3 இது பண்ணிட்டான், ஸோ 4 வைக்கிறேன். பட் என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காசு USDT.P நீங்கள் பார்க்காதவங்க போய் பின்னாடி போய் பாருங்கள். அந்த கிரிப்டோவை, இந்த கிரிப்டோ வந்து ஆல்மோஸ்ட் 100%க்கு மேலே ஏறிந்தான், அதுவும் இதே மாதிரி பேட்டர்னில் தான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கே 30 லெவல் இப்போ 30% இப்போ ஏறிக்கிறேன்னா நான் வந்து ஒரு குறைஞ்சது நம்ம ஒரு 5 வச்சு வைக்கலாம், 4 வைக்கலாம், மேக்ஸிமம் ஒரு 5 நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா, ஒரு பர்ஃபெக்டாக ஐ மீன் எவ்வளோ தூரம் இதை நான் சொல்கிறேன். இல்லைனா மேலே போய்ட்டு ஒரு சம்திங் ஒரு செல்லிங் ப்ரெஷர் காட்டாத வரைக்கும் நம்ம செல் பண்ண வேணாம். என்னை பொறுத்தளவுக்கு தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இன்றைக்கான ப்ராஃபிட் பார்த்தா WLD USD பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 33% ஏறிக்கலாம். IMX ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறான் லாங் டேர்மில், RDNT லாங் டேர்மில் ப்ராஃபிட் தான், 3 லாங் டேர்மில் வந்து ப்ராஃபிட் தான் இருக்கிறான்.
இந்த கீழே பார்த்தீங்கன்னா பிஹெச்பி, ஸ்வீட்டு, ஆர்இக்யூ இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கறதுக்கான நம்ம போட்டு வச்சுருந்தோம். பட் வீடியோ ரொம்ப பெருசாக பண்ணனால வந்து நம்ம வந்து இதை அனலைஸ் பண்ண முடியல. ஓகேவா? இல்லை வீடியோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அனலைஸ் பண்ணி போடுன்ட்டு நீங்கள் கமெண்ட் எதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ நம்ம அடுத்து எல்லா கிரிப்டோலையும் முக்கியமான கிரிப்டோ எப்படி அனலைஸ் பண்ணி போட்டுட்டு முக்கியமாக டெலிகிராம் வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா பார்க்கலாம். ஓகேவா? தென் பாய், குட் நைட்.